கழக ஆட்சி அமைஞ்சு கடந்த 3.5 வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் பணிகள் சாதனைகள் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 5-6 திட்டத்தை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதல் திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் 520 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அடுத்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். 20 லட்சம் குழந்தைங்க 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா போதும், அவங்களுக்கு காலையில தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கல்வி கொடுக்கிறோம். இதை மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப செயல்படுத்த தொடங்கி இருக்கு. திராவிட மாடல் அரசு என்னன்னு கேட்கறாங்கல்ல, இதுதான் திராவிட மாடல் அரசு. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு. அதே போல புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் மேற்பு போய் படிக்கிறனாலும் அந்த பெண் குழந்தைக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. இப்ப அது விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டம் தமிழ் புதல்வர் என்ற திட்டம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். செய்யவே முடியாது நாங்க அதிமுகவும் சரி எதிர்கட்சிகள் இல்ல, இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னாங்க. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, எங்களுக்கு வரல அப்படின்னு. நான் பிரச்சாரம் பண்ணும்போது சுற்றுப்பயணம் செல்லும் போது மகளிர் வந்து கேட்கறாங்க. விரைவில் அதையும் சரி செய்து நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுப்பார். 2 காரணத்தை சொல்லிட்டேன். 3வது முக்கியமான காரணம், கழகத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகள், கழகத்திற்காக ரத்தம் சிந்திய நீங்கள் தான் அந்த காரணம்.